சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் முடியும் அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 20வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். மக்ஃபிரத்துடைய 10 கடைசி நாளில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய மேலான கருணையினால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான குற்றங்குறைகளையும் தவறுகளையும் மறைத்து மன்னித்து புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி ஹஜ்ரத் சீனா சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வரும் பொழுது நடந்த நிகழ்வை பற்றி நாம் சொல்லியிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ முத்திரையை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னால் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீயில் ஒரு ஜனாசாவை அடக்கக்கூடிய வேலையில் இருந்த செய்தியை நாம் சொல்லியிருந்தோம். அப்படி ஜனாசாவை அடக்கி கொண்டிருக்கும் பொழுது, எந்த ஜனாசாவை அடக்கும் பொழுது சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னாடி நின்றார்களோ அப்பொழுது அந்த இடத்தில் ஜனாசாவாக இருந்த சஹாபியை பற்றி நீங்கள் பேசுகிறோம். சொல்லப்போனால் முதல்ல ஜன்னத்துல் பகீயில் அடக்கப்பட்ட சஹாபி, ஜன்னத்துல் பகீயில் முதல்ல அடங்கின சஹாபி இருந்தார். இவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக பிரியமானவர்கள். ஒரு விதத்தில் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை வைக்கும் பொழுது 14வது நபராக இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அவங்க குடும்பம் இருந்தாலும் குடும்பத்தை எல்லாம் பார்க்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் எப்படி நோவினை செய்தார்களோ அதே போன்று இவர்களையும் நோவினை செய்யப்பட்டார்கள். அந்த நோவினையின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்பினாங்க இல்லையா? ஹபஷாவை பற்றி நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு போங்க அப்படின்னு. அப்படி போக சொல்லும் பொழுது அந்த கூட்டத்திற்கு, அந்த ஹிஜ்ரத் செய்த கூட்டத்திற்கு தலைமையாக இந்த சஹாபியை நியமிச்சாங்க. இவங்க தலைமையில தான் முதல்ல ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. இந்த சஹாபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே வெட்கப்படுறவங்க, ரொம்ப வெட்கமானவங்க. இங்க இருந்த சூழ்நிலைகள், அதாவது வெட்கம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நோக்கம், யாருமே செய்யாத ஒரு செயலை நம்ம செஞ்சா நமக்கு வெட்கம் வரும் இல்லையா? ஒரே ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா வெட்கப்பட்டு நடக்கும். அதே போன்று இவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது மக்காவி வாசிகள் எல்லாம் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஏற்கனவே வெட்கமுள்ள சஹாபி. ஆனால் இந்த விஷயத்தில், அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஹபஷாவுக்கு போனாங்க. இங்கே ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்னா ஹபஷால சிலுவை வணக்கம். ஹபஷால யார் இருந்தாங்க? கிறிஸ்தவர்களுடைய அரசர்கள் இருந்த இடம் ஹபஷா. அங்கு போயும் அந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீனை சொன்னவர்கள் இந்த சஹாபி. அது மட்டுமில்லை, ஹபஷாவில் இருக்கும் பொழுது மக்காவாசிகள், குறைஷிகள் எல்லாம் இஸ்லாமாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது இவர்கள்லாம் சேர்ந்து சஜிதா செய்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வரும் பொழுது அவங்க சந்தோஷத்தில் மக்காவை நோக்கி வந்தாங்க. ஹபஷாவை விட்டு மக்காவை நோக்கி வர்றாங்க. மக்கா பக்கத்தில் வந்தவங்க தான் தெரியுது என்னது அங்கே சஜிதா செஞ்சதுக்கான காரணம் வேற அப்படின்னு. அப்போ யாரும் இஸ்லாத்துக்கு வரல அப்படிங்கிறது அங்கே புரிய வருது. அதை பற்றி பேசணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு செய்தி வரும் பொழுது ஊர் பக்கத்தில் வந்தாச்சு, மறுபடியும் திருப்பி போகிறதா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட்டிகிட்டு வந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஆளுடைய அடைக்கலத்தில் நீங்கள் மக்காவுக்குள்ளே போயிருங்க. அடைக்கலத்தில் போகிறது அப்படின்னா மக்காவாசிகள் யாராவது ஒரு ஆள் இவருக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா யாருமே கை வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சஹாபி என்ன பண்ணுறாங்க, நேற்று பேசினாங்க இல்லையா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை வலீத் பின் முகைரா, மனுஷன் நல்ல மனுஷன், ஆனால் கெடுத்தது அபூ ஜஹல். அப்படி இருக்கும் பொழுது
இவங்க சொல்ல போனா தன்னுடைய சகோதரருடைய மகன் தான், வலீதுடைய சகோதரருடைய மகன் தான் இந்த சஹாபி. அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அடைக்கலம் கொடுத்தாச்சு. இவங்க நிம்மதியா இருக்கிறாங்க, ஊர்ல பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்கெல்லாம் பார்த்தா எல்லா சஹாபாக்களும் யாரெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ எல்லாரும் நோவினை அனுபவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இந்த சஹாபி என்ன பண்றாங்க, மற்றவங்க நான் முஸ்லிம்கள்னா அடி வாங்கிட்டு இருக்கும் பொழுது நான் மட்டும் ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் உட்காந்து சந்தோஷமா இருக்கிறதா, இந்த இது எனக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் நோவினை அனுபவிக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நேராக வலிது போய் சொன்னாங்க, நீங்க நல்லபடியாக கவனிச்சுங்க, நீங்க உங்களுடைய பொறுப்பை விட்டுருங்க, நான் உங்களுடைய பொறுப்பிலிருந்து வெளியே வந்துடுறேன். நீங்க மக்காவுக்கு போய் எந்த ஒரு விஷயத்தை ஏலான் பண்றதா இருந்தாலும் காவா பக்கத்தில் போய் ஏலான் பண்ணணும், அங்கே போய் ஏலான் பண்ணுங்க. இவ்வளவு நாள் என்னுடைய அடைக்கலத்தில் இருந்தால் இப்போ என்னுடைய அடைக்கலத்தை விட்டு போறாரு, நான் ஏலான் பண்ணுங்க. அதே போன்று ஏலான் பண்ணப்படுது. அந்த ஏலானுக்கு பிறகு என்ன சொல்றாரு, வலீது என்ன சொல்றாரு, இதுக்கு மேல என்னை விட்டுட்டு நீ போனீங்கன்னா நீ அடி வாங்க அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நோவினை அனுபவிக்கும் போது நான் சந்தோஷமா இருக்க விருப்பப்படல, அந்த சந்தோஷம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு சபையில் அந்த இடத்துல உட்கார்றாங்க. அந்த சபையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது அவங்களுடைய கண்ணில் அங்க இருந்த ஒரு ஆள் கொடுக்குறாரு. கண்ணில் அடிச்சவங்க அந்த கண்ணு கருப்பாங்க தெரியுமா, அப்படி கண் வீங்கி போயிருக்கு, கருப்பாயிருச்சு. அப்ப வந்து வழியில கேட்கிறாரு, என் கூட இருந்துட்டு அந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, என் கண்ணு நல்லா இருக்கிறத விட அல்லாஹ் ரசூலுக்காக அடி வாங்குறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. இப்படி இருந்த இந்த சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போக சொல்லும் பொழுது குடும்பத்தோட இங்க யாரையும் விட்டுட்டு போல. தனக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க, ஒரு மகன் இருந்தாங்க. அந்த மகனுடைய பேர் சாஹிப். அவங்களோட நேராக ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு பிறகு மதீனாவில் இருந்தவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, ராஹிபு ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்துடைய பாதிரியார். அதாவது பாதிரியார் சொல்றது கொண்டு நோக்கம், பாதிரிமார்களை பார்த்தா தெரியும் உலகத்துடைய எல்லா ஆசையும் விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இந்த உம்மத்துடைய ராஹிப் என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான காரணத்தையும் எழுதுகிறார்கள். ஒரு முறை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. தொழுதுட்டு போய் சபையில உட்கார்றாங்க. அப்போ வந்திருக்கும் பொழுது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தவன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச அழுக ஆரம்பிச்சாங்க. அழுதுட்டே சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபாக்கெல்லாம் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நமக்கு இதுதான் நிலைமையா, நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால் இந்த உம்மத்திற்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆனா அதை விட இதுதான் செய்யறாங்க. சொன்னாங்க, சந்தோஷமா இருக்கிறத விட நீங்க இப்ப இருக்கிற இந்த நிலைமை உங்களுக்கு செய்யறதுன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்ட அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாத்தினாங்கன்னா, ஒரு கட்டத்துல இவங்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு, குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய கணவர் என்னை கவனிக்கிறது இல்லை, இரவு ஃபுல்லா நின்று தொழுதுட்டு இருக்கிறார், பகல் ஃபுல்லா நோன்பு வச்சுட்டே இருக்கிறார், சரியா உடுத்துறது கிடையாது, ட்ரெஸ் போடுறது கிடையாது, ஒழுங்கா இருக்கிறது இல்லை அப்படின்னு அடுத்ததே சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி வந்து சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு அந்த சஹாபியை கூட சொன்னாங்க, இன்ன அலைக லி அஹலிக ஹக்குன், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நீங்க அதை ஒழுங்கா செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் என்ன எழுதுறாங்கன்னா, அந்த வார்த்தையை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்ல அப்படின்னா மனைவியுடைய வாடையை கூட அவர் மறந்துருக்க மாட்டார், அப்படி வாழ்ந்தவர்கள். கடைசியில் இவங்க வஃபாத்துடைய நேரத்தில், அதாவது பத்ரு சஹாபி, பத்ருக்கு பிறகுதான் இவங்க வஃபாத்தானாங்க. பதிலில் கலந்து கொண்ட பிறகு, பதில் காலம் முடிந்த பிறகுதான் இந்த சஹாபி எங்க மதீனால வஃபாத்தானாங்க. முதலில் ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு மதீனாவில் வைத்து வஃபாத்தான முதல் நபர். அப்படி வஃபாத்தாகும் பொழுது அவங்களுடைய
ஜனாசாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து கொள்கிறார்கள். அதாவது இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீதார் பார்க்க போகிறாங்க இல்லையா, தீதார் பார்க்க போகும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெத்தியில் முத்தமிட்டாங்க. அதாவது படிக்கும்போது எந்த தோணல, அந்த ஒரு ஜனாசா நம்ம இருந்திருக்க கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதழ்கள் அந்த சஹாபியுடைய நெத்தியில் படுகிறது, முத்தமிடுறாங்க. முத்தமிட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை அவங்களுடைய முகத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அமைதியாக சத்தமே இல்லாமல் இருக்கு. சுற்றி அந்த சஹாபாக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா கண்ணில் தண்ணியாக போயிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சஹாபியுடைய முகத்தை வைக்கிறாங்க. அப்பயும் அழுகிறாங்க. எந்த அளவுக்குன்னா, நம்முடைய கண்ணுக்குடி இருக்கல, கண்ணை மூடி இருக்கிறோம், அந்த கண்ணுக்குடி ஃபுல்லாக தண்ணியாக போயிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீரால் அவர்களுடைய கண் நிறைந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீரை, அதாவது அவங்களுடைய கண் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீரால் குளிப்பாட்டப்பட்டது என்று எழுதுகிறார். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்காரர்கள் அழுதிருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு இருந்தவங்க பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் அழுத ஆரம்பிக்கிறாங்க. பெண்களை பார்த்தா நமக்கு தெரியும், பெண்கள் கொஞ்சம் சத்தம் போட்டு அழுகும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழுகை ரஹ்மத்துடைய அழுகை என்பது கண்கள் மட்டும்தான் அழுகும், கைகளும் வாயும் அழுதால், அதாவது ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க இல்லையா, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறது, இதுதான் சொன்னாங்க. வாயும் கையும் அழுகுவது என்பது ஷைத்தானுடைய அழுகை நாங்கள் சொல்லுவோம். இப்போ இது சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு துஆ செய்றாங்க, ரஹிமக்கல்லாஹு யா அபா சாயிப். அபா சாயிப் அவர்களே, அதாவது சாயிபுடைய தந்தையே, அந்த சஹாபியுடைய பெயர் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு பேர் நமக்கு ஞாபகம் இருக்கு. உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹரஜ்த மினத் துன்யா வமா அஸப்த மின்ஹா. நீ இந்த உலகத்தை விட்டு போறீங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எதையும் எடுத்துட்டு போல. அதுக்கடுத்து வாழ சொல்றாங்க, வலா அஸப்த மின் அஸபத் மின், அந்த உலகம் உங்களோடு ஒட்டவில்லை, அதாவது நீங்களும் உலகத்தோட ஒட்டல, உலகமும் உங்களோட ஒட்டல, இந்த நிலைமையில நீங்க எங்களை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அதே தான். அடுத்தது மட்டும் இல்லை, அப்போ அந்த இடத்துல ஜன்னத்துல் பகீல் முதலில் அடக்கம் செய்யப்படும் பொழுது அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கல்லை பார்த்தாங்க. அந்த கல்லை பார்த்து சொன்னாங்க ஒரு சஹாபிட்ட, அந்த கல்லை எடுத்துட்டு வாங்க, நான் இவங்களுக்கு அடையாளமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை எடுக்க சொல்றாங்க. அப்போ அந்த சஹாபி போய் தூக்குறாங்க, தூக்க முடியல. அதாவது கபருக்கு அடையாளம் இருக்கலாமா, கபரை உயர்த்தி கட்டலாமா, அடையாளம் வைக்கலாமா? இப்பவும் கூட ஒரு குச்சை நட்டு வச்சிருக்கோம், அவ்வளோதான். இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல் பெரிய கல், ஒரு ஆள் தூக்க முடியாத அளவுக்கு கல் இருக்குன்னா இப்படி இருக்கும். அந்த கல்லை அந்த சஹாபியை கொண்டு வந்து வைக்க சொல்றாங்க. ஆனால் அந்த சஹாபி தூக்குறாங்க, தூக்க முடியல. அந்த கல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொண்டு வந்து இவங்களுடைய தலைமாட்டில் நட்டு வச்சாங்க. நட்டு வச்சு அந்த இடத்துல சொன்னாங்க, இவர் என்னுடைய சகோதரர். எந்த விதத்தில்? பால்குடி விதத்தில் எங்கள் சகோதரர். இவர் என்னுடைய சகோதரர், என்னுடைய குடும்பத்தார்கள், இவருடைய குடும்பத்தார்கள் தான் இவருடைய இந்த கல்லை சுற்றி தான், என்னுடைய கபரை சுற்றி தான் அடக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ மறு உலகத்துக்கு போகும் பொழுது என்னுடைய குடும்பத்தாய், அதாவது என்னுடைய சலஃபுகளை நீ சந்தி, அந்த சலஃபுகளில் யார உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் கேட்டதாக சொல் என்று யார்கிட்ட சொல்றாங்க? சொல்றாங்க தன்னுடைய மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகும் பொழுது தன்னுடைய மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அடுத்து சொல்லி அனுப்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நேசித்திருக்கிறார்கள்? குறிப்பாக இவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச அந்த செயல்,
தன்னுடைய முகத்தை அவங்க முகத்தோடு வைக்கிறது, தன்னுடைய கண்ணுடைய கண்ணீரால் அவர்களுடைய கண்ணை நிரப்புறது. இந்த ஒரு வாக்கியம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஜிஸ்மானியத்தான, அதாவது உடல் ரீதியான விதத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் தஆலா ஆத்மார்த்தமான ரீதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் வஃபாத்தாகும் பொழுது நம்முடைய தீதாருக்காக வேண்டி நாம் வஃபாத்தாகும் பொழுது நம்முடைய ரூஹ் பிரியும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜராகக்கூடிய அவர்களை பார்த்து கொண்டே நம்முடைய ரூஹ் பிரியக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருவானாக என்று நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.